இது காலமாக நாங்கள் தொழிலுக்கு கண்டு நின்ற இடத்துல இப்படி ஒரு வெள்ளம் அடைஞ்சு வந்த அப்புறம் எவ்வளோ பேர் இருக்கிறான்? இது கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட ஆட்கள் இருக்கு. அவைக்கு இப்போ சாப்பாடு உண்டு. இப்போ நாங்கள் சங்கத்தால் உள்ளாக்கல் மேற்கு வளர்மதி கடற்கரை சங்கத்தால் சேர்ந்து 100க்கும் அதிகமான சிறு குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிபர்கள் போன்றவர்கள் அந்த போட்டில் இருக்கிறார்கள். 10 நாட்களுக்கு மேல் பயணம் செய்தது என்று சொல்லுகின்றார்கள். வணக்கம், நான் உங்கள் சத்தியன். இன்றைக்கி நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால், முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் வந்து வெளிநாட்டிலேருந்து 103 பிரஜைகளுடன் படம் கொண்டு வந்து கரையொதுங்கி இருக்குது. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். கிணமேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படகுல வந்து 35க்கும் மேலே சிறுவர்கள், மற்றது கர்ப்பிணி தாய்மார்கள், மற்ற முதியோர்கள் என மொத்தமாக 103 பேர் இருந்திருக்கணும் இந்த படகுல. இந்த படகுல வந்தாக்களை வந்து மீட்டெடுக்கிற பணியில் வந்து முல்லைத்தீவு மீனவர்கள், கடற்படையினர், போலீஸ், இராணுவத்தினர் போன்றவர் வந்து செயற்பட்டுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த படகுல இருந்தாக்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள், மற்றது உணவுகளை முல்லைத்தீவு கடற்கரை மீனவ சங்கத்தால் வந்து வழங்கியிருக்கணும். அதில் வந்து படகுல வந்து கிணவேர் மயக்க நிலையில் இருந்திருக்கணும், மற்றது சுயநமிப்பாக்களும் கிணவேர் இருந்திருக்கிறதாகவும் அதில் சொல்லப்படுது. மற்றது வந்து பார்த்திங்கன்னா, முல்லைத்தீவு மாவட்ட நீரியல் வள திணைக்கள பிரதிப்பணிப்பாளர், மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள், துரைராசா ரவிகரன், ஊடகவியலாளர்கள் எல்லாரும் போய் நேரில் சென்று பார்வையிட்டு நிலைமைகள் தொடர்பாக வந்து ஆராய்ந்திருக்கணும். இவையில மீட்கிறதுக்காண்டி திருகோணமலையிலேருந்து ஒரு படகு கொண்டு வந்து அந்த படகுகளை திருகோணமலைக்கு மீட்டு செல்வதாகவும் அதில் தெரிவிச்சிருந்துச்சுன்னா. ஆள் ஒன்று ஒரு ஆள் வருது, வரல 2 பேர் வரலாமா? அண்ணா 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 என்ன செய்யுங்க? இது காலமாக நாங்கள் தொழிலுக்கு கண்டு நின்ற இடத்துல இப்படி ஒரு வெள்ளம் அடைஞ்சு வந்த அப்புறம் எவ்வளோ பேர் இருக்கிறான்? இது கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட ஆட்கள் இருக்கு. அவைக்கு இப்போ சாப்பாடு உண்டு. இப்போ நாங்கள் சங்கத்தால் உள்ளாக்கல் மேற்கு வளர்மதி கடற்கரை சங்கத்தால் சரி, அங்கே படகுல போகிறதுக்கு அனுமதி இருக்குது. போறாக்கு அனுமதி எங்களை சங்க முடிவோட போகிறோம். அதுக்கேற்ற நேவியும் பொழுது நிற்கணும் தயாராக பார்த்து ஒன்று. அதுக்கேற்ற பிஹெச் மேர் வந்திருக்கணும். ஆக்களை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கிடக்கிற நடவடிக்கை பார்த்து கொண்டு இருக்கு.
மதியம் அப்படிங்க ஓடியலை அல்லங்க அல்லங்க பாடா தள்ளியாலே ஆறு அணியா முடிக்கிறார் அணியா முடிக்க போறார் ஏன் இல்ல என்னடா பாய் அணினா அப்படி முஷா தெரியல இது அணியதே வந்தா 2 3 4 5 6 7 ஜாக்கெட்டை போடுங்க கையோடுங்க ரைட்டா ஓகே எல்லாரும் மாறி உங்களை ஓகே ரைட் இல்ல பிரச்சனை இல்ல அங்க பாருங்க அந்த போட்டோ இப்படி பாஞ்சு போகுது அதுல மாறி ஏறும் டேய் டேய் அவங்கள கூப்பிடுங்க கேட்டிங்களா வணக்கம் பிரச்சனை முள்ளிவாய்க்கால் கடற்கரை அருகிலே நான் நினைக்கிறேன் நிலத்திலிருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்திலே ஒரு இனம் தெரியாத போட் ஒன்று வந்து ஒதுங்கி இருக்கின்றது. அதிலே அகதிகளாக வந்ததென்று சொல்லுகின்றார்கள். மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 100க்கும் அதிகமான சிறு குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயோதிபர்கள் போன்றவர்கள் அந்த போட்டில் இருக்கிறார்கள். 10 நாட்களுக்கு மேல் பயணம் செய்தது என்று சொல்லுகின்றார்கள். அனைவரும் அதில் அரைவாசி பேர் மயங்கிய நிலையிலே இருக்கின்றார்கள். நாங்கள் கொண்ட உணவுகளை கொடுக்கும் பொழுது தண்ணியை குடிக்கும் அளவுக்கு கூட சக்தி இல்லாத நிலையில் இருக்கின்றார். 2 கர்ப்பிணி தாய்மார்கள்,
இன்னும் வயசாளிகளும் இருக்கின்றார்கள், நிற்கதியான நிலையில் நிற்கின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இன்னும் சட்ட ரீதியான இது மனிதாபிமான உதவிகள் மட்டுமே கரையிலே உள்ள இந்த சமூகம் செய்கின்றது. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதாக எதுவுமே தெரியவில்லை. எனவே தயவுசெய்து எங்கள் அரசாங்கம் இந்த மாவட்டம் சார்ந்த உயர் அதிகாரிகள் இவருடைய விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அத்துடன் இங்கிருந்து திருவோணமலைக்கு செல்வதற்கு இன்னும் 8 மணி நேரத்துக்கு மேலே தேவைப்படும். அவர்களிடத்தில் எரிபொருள் இருக்கின்றதா என்று கூட எங்களால் அறிந்து கொள்ள முடியாத நிலை. காரணம், அவருடைய மொழி வேறு, எங்களுடைய மொழி வேறு. தேசிய மொழியான சர்வதேச மொழியான ஆங்கிலம் கூட அவர்களுக்கு தெரியாத நிலை. எனவே எங்களால் எதுவும் அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கின்றோம். எனவே உரியவர்கள் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவர்கள் உடனடியாக கரைக்கு கொண்டு மருத்துவ உதவி வழங்குவதுதான் மிக முக்கியம். இப்போ யாழ்ப்பாணத்துக்கோ திருவண்ணாமலை போட் அடைகிறதுக்கு இங்கே இடம் இல்லை, அது அந்த பிரச்சனை கதைச்சிட்டு அது. ஆனால் இங்கிருக்கின்ற சகோதரர்கள் சொல்கிறார்கள், எத்தனை சிறிய படகுகளையும் அனுப்பி அவர்களை மிக பத்திரமாக கரை சேர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். நேரம் செல்ல செல்ல கடலின் நிலை மாறும் பொழுது, அலை கூடும் பொழுது அந்த உதவியை கூட அவர்களால் செய்ய முடியாத நிலை கொண்டு ஏற்படும் என்று நாங்கள் வேதனையோடு சொல்ல விரும்புகிறோம்.